क्षणा अमृतधारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அங்கமோகரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்கங்கனேவ முகுளாபரணம் தமாலோகம் அங்கீகிருதா கில விபூதிரபங்கலீலா மங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாஜாகாம். நாராயணியத்தினுடைய 31வது தசகத்துல 4வது ஸ்லோகத்துல மகாபலி சக்கரவர்த்தியானவன் தான் கையில தீர்த்த பாத்திரத்தை எடுத்துட்டு இவனுக்கு தானத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தயாராகவும், வாமன சுவாமி இவரை வரதனாக இருந்து நீங்க கேட்கக்கூடியதை கொடுப்பேன்னு தெரியும், 3 அடி மண்ணை நீ கொடுத்தா போறோம்னு அவரும் கையேந்துட்டு தயாரா இருக்காருன்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு வைபவங்களை தொடர்ந்து இருக்கார். மகாபலி சக்கரவர்த்தியும் தானம் பண்ணுவதற்கு தயாராகட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம் உங்க எல்லாருக்கும் கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் கஷேத்திரத்தில் காமாட்சி அம்மன் கோயில் தெருவில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் திருக்கோயிலிலே சித்ரா பௌர்ணமியான இந்த உத்தமமான தினத்திலே நாம் தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். இதை அடைய துவங்கியும் விட்டோம். இங்கு தாயாருக்கு ஆரணவல்லி தாயார், அமுதவல்லி தாயார் என்று 2 விதமான திருநாமங்கள் இங்கே அமைய பெற்றிருக்கின்றது. இங்கு மூலஸ்தானத்திற்கு முன்னால் ஒரு சுதை வடிவத்திலே அழகாக மகாலட்சுமியானவள் 2 கைகளிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இதே உருவத்தோடே இங்கு மூலஸ்தானத்திலே மூலமூர்த்தியானவர் அமர்ந்த திருக்கோலத்திலே 2 கைகளிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு அபய வரத ஹஸ்தத்தோடு சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றாள். மூலவரை நாம் நேரே வந்தோமேயானால் இங்கே தரிசித்துக் கொள்ளலாம். இதே மூலவருக்கு ஆரணவல்லி தாயார், அமுதவல்லி தாயார் என்ற திருநாமத்தோடு அழகாக உற்சவமூர்த்தி இதோ நமக்கு காட்சியை அளிக்க துவங்கிவிட்டார். உயர்ந்த கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே ஆச்சரியமாக சேவை அளிக்கக்கூடிய தாயாருடைய திருமுக சேவையை நாம் அடைகின்றோம். சாந்தமான ஒரு திருமுகத்திலே நேத்திர சேவையும் நமக்கு பலவிதமான பலன்களை அளிக்கின்றது. முத்து மாலை, கல் பதிக்கப்பட்ட மாலையை சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆரணவல்லி தன்னுடைய பெயருக்கு ஏற்றாற்போல் அழகான திருமுகத்திலே நெற்றி திலகமானது பளபளக்க 4 திருக்கைகளிலே 2 திருக்கைகளில் தாமரை பூவை தான் தாங்கிக் கொண்டு பலவிதமான மாலைகளை சாற்றியும் களைந்தும் நமக்கு சேவையை அளிக்கக்கூடிய தாயார் உயர்ந்த உத்தமமான எம்பெருமானால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தையும் தான் சார்த்திக் கொண்டு சிகப்பு வஸ்திரத்துடன் சிகப்பு வெள்ளைக்கல் பதக்கத்துடன் கல்பதித்த தோடையும் தன்னுடைய திருமுகத்திலே சார்த்திக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய தாயாருடைய திவ்ய விக்கிரகம் பிராச்சீனமான விக்கிரகம் என்று பழமையான விக்கிரகம் என்று நமக்கு புலப்படுத்துகின்றது. உயர்ந்த சித்ரா பௌர்ணமியும் புதன்கிழமையும் சேர்ந்த இந்த நல்ல தினத்திலே திவ்ய கஷேத்திரங்கள் பல அமைந்திருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் திருக்கோயிலிலே ஒரே திருத்தாயாருடைய சன்னதியாக காட்சியளிக்கக்கூடிய ஆரணவல்லி அமுதவல்லியின் திவ்ய தரிசனம் இன்றைய தினத்திலே நமக்கு பற்பல பலன்களையும் ஐஸ்வர்யங்களையும் அளிக்க வல்லதாக இருக்கின்றது. அந்த தாயாரை மீண்டும் தரிசித்து நாம் இதோ தாயாருடைய திவ்ய ஹாரத்தியோடு
தாயாரை தன்னுடைய மான்தோலால் மறைத்துக் கொண்டு வாமனன் யாகசாலையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிக்கு 31வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்திற்கு நாம் நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடர்கின்றார். குருவாயூரப்பா, தைத்யாச்சாரிய ஸ்தவ கலுபரி க்ஷார்த்தின பிரேரணார்த்தம் மாமாதேயோ ஹரிரயமிதி வியக்தமேவ ஆபபாஷே. மகாபலி வாமனனுடைய பிஞ்சு கையை பிடிச்சுண்டு பாத்திரத்துல தீர்த்தத்தை எடுத்துண்டு எல்லா விதமான சங்கல்ப மந்திரங்களை சொல்லிண்டு, ஏ பிராமணோத்தமரே, வாமன பிரம்மச்சாரியே, நீர் கேட்ட 3 அடி மண்ணை சர்வலோகத்துக்கும் அதிபதியான சக்கரவர்த்தியான நான் என் மனசுல வருத்தத்தோட இப்படிப்பட்ட சாதாரணமான ஒரு தானத்தை கொடுக்க வேண்டி இருக்கே அப்படின்ற ஒரு கவலையோட தேவதைகள், இங்க அமர்ந்திருக்கக்கூடிய மகரிஷிகள், என்னுடைய உத்தம குருவான சுக்கராச்சாரியார், இங்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நர்மதை நதி, இவ்வளவு சாட்சியா இதை நான் உனக்கு தானமா கொடுக்கிறேன். அப்படி பாத்திரத்தை எடுத்து அப்படி தீர்த்தத்தை கவுக்க போனானா. அதுக்குள்ள சபையிலேருந்து குருவாயூரப்பா ஒரு பயங்கரமான குரல் கேட்டது. அந்த குரல் உலகத்தையே நடுங்க வைக்கக்கூடிய குரலா இருந்தது. அந்த குரல்ல வந்த ஒரு விஷயம் என்ன? மாதேகி மாதேகி இத்யுச்சனக குதோனு பகவான். சாடு ஸ்லோகம் சொல்லித்து, ஏ மகாபலி, தானத்தை கொடுக்காத, நீ அழிஞ்சு போயிடுவ, நான் சொல்றத கேளு, பாத்திரத்தை கீழே வை, இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான். மாதேகி, கொடுக்காதே கொடுக்காதேன்னு. மகாபலிக்கு ஆச்சரியம். நாமளே ஏதோ ஒரு அல்பமான வஸ்துவை இவங்கிட்ட கஷ்டப்பட்டு குழந்தை கேட்ட 3 அடி மண்ணை கொடுக்கிறமே அப்படின்னு பண்ணக்கூடிய சமயத்துல இந்த தானத்தை கூட தடுக்கக்கூடிய ஒருத்தன் உலகத்துல யார் இருக்கான்? அவனை சிரச்சேதம் பண்ணணும், அப்புறம் தானத்தை பண்ணலாம் அப்படின்னு கோபத்தோட பாத்திரத்தை வச்சான் குருவாயூரப்பா. இடுப்புல இருக்கிற கத்தியை எடுத்துட்டான். இதை கொடுக்க வேண்டாம்னு சொன்னவனுடைய தலையை நான் வெட்டிடுறேன்னு அப்படி திரும்பி பார்த்த மகாபலிக்கு ஆச்சரியமா. என்ன ஆச்சரியம்னா, கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம்னு பதறிண்டு ஓடி வந்தது யாருன்னா, இவனுடைய குருவாக இருந்து இவனுக்கு இவ்வளவு ஐஸ்வர்யங்களையும் அடைவதற்கு காரணமாக இருந்த தைத்யாச்சாரிய ஸ்தவ கலு பரீட்சார்த்தின பிரேரணார்த்தம் மாமாதேயோகரிரயமிதி. நேர பார்க்கறது போல பட்டத்திரி ஸ்லோகத்தில் எழுதுறாராம். மாமாதேயம், கொடுக்காதே அப்படின்னு அந்த பாத்திரத்தை பிடிங்கின்றார். மகாபலிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் கவலை. சுக்கராச்சாரியாரை பார்த்து கேட்டா, ஆச்சாரிய சிரேஷ்டரே, நான் விஸ்வஜித்துன்ற யாகத்தை பண்ண போது என்னை கூப்பிட்டு 60 கோடி பிராமணர்களுக்கு 60 கோடி பசுமாட கண்ணுக்குட்டியா தானமா குடுன்னு சொன்னது நீங்க. நீ எங்களுக்கு பண்ண ஒரு ஆசீர்வாதத்தினால உங்களால எங்களுக்கு தானத்தினுடைய பெருமை தெரிஞ்சது. பலவிதமான பாடங்களை எங்களுக்கு கத்துக் கொடுக்கிறது போகுது. தர்மத்தினுடைய பெருமையும் தானம் தவம் இரண்டனுடைய ஒரு வலிமையை எனக்கு அதிகமாக சொல்லிக் கொடுத்தது என்னுடைய குருவான சுக்கராச்சாரியாரான தாங்கள். நீங்களா இப்படி புத்தி பேதலிச்சு ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாமன சிறுவனுக்கு கேவலம் என்னுடைய ராஜ்யத்தையா கொடுக்க போறேன், 3 அடி மண்ணை நான் கொடுக்கிறேன்னு ஆரம்பிக்கும் போது நீங்க இப்படி தடுக்கலாமா? எனக்கு ரொம்ப இதே காரியத்தை வேற எவராவது பண்ணி இருந்தால் நான் இந்த கத்தியால் அவர்களுடைய தலையை கொய்து கீழே போட்டிருப்பேன் நர்மதா நதி கரையில. நீங்களா இருக்கவே விடுறேன் அப்படின்னு தன்னுடைய குருன்னு கூட பார்க்காம குருவாயூரப்பா அந்த வாமன சுவாமிக்கு தானம் பண்ண முடியாம இவர் தடுத்தாரேன்னு சிந்தை உவழ்ந்து எதிரல் செய்ய வென்றான். அல்தனன் மூவடி மன்னருள் உண்டேல் வெல்திரல் ஆயுது வேண்டுமெனாமுல் தல்தனன் என்றனன் வெள்ளி தடுத்தார். கம்பர் கம்பராமாயணத்துல ஆச்சரியமா சொன்னார். வெள்ளி வெள்ளின்னு சுக்கராச்சாரியார் வெள்ளி தடுத்தான். அவன் அந்த பாத்திரத்தை பிடிங்கன்னு சொன்னானா, எதுக்காக தெரியுமா தடுத்தேன்? வந்திருக்கிறவன் யாருன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உன்னிடத்திலேந்து தானத்தை வாங்கி 3 அடி மண்ணை அளக்கிறேன்னு சொல்லி 2 அடியால உலகம் முழுக்க அளந்து 3வது அடியால உன்னையே கீழே தள்ள போறான். சத்தியவிரதம் சத்தியபரம் திரிநேத்திரம். ஏ மகாபலி, வந்திருக்கிறவன் பிரம்மச்சாரி சிறுவனே கிடையாதுரா. ஏஷவைரோச்சனே சாட்சாத் பகவான் விஷ்ணு ரவ்யயகாம்
கஸ்யபாததி தேர்ஜாதோ தேவானம் கார்ய சாதகம் சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா மூடவர்த்திஷ்யசே கதமோ. வந்திருக்கிறது நாராயண பெருமாள். வெறும் நாராயணன் இல்ல, சத்யநாராயண பெருமாளாக இந்த இடத்துல வந்திருக்கார். உன்னிடத்துல கையேந்தி வந்திருக்கிறது, நீயும் சத்திய ரூபத்தோட கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ன்றதுக்காக அவனுக்கு நீ கொடுக்கிற. ஆனா ஒரு பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு ஒரு பழமொழி இருக்க, நீ கேள்விப்பட்டதே இல்லையா? பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னா பெரிய பாத்திரமா எடுத்துன்னு வந்தா நிறைய பிக்ஷையை போடு, குட்டி பாத்திரமா எடுத்துன்னு வந்தா கம்மியா பிக்ஷை போடுன்னு அர்த்தம் இல்ல. பாத்திரம்னா மகாபலி வந்திருக்கிறவனுடைய தகுதிடா. இவனுக்கு பிக்ஷை போடுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ யோஜனை பண்ணி பாரு. வந்திருக்கிறவன் சாமான்யமான ஆசாமி இல்ல, ஏஷ நாராயண ஸ்ரீமான். அவன் நாராயணன், வெறும் நாராயணன் இல்ல, சத்யநாராயணன் அவனுக்கு பேருன்னு. பௌர்ணமி நன்னாள்ல எந்த சத்யநாராயண பெருமாளை நம்ம தியானம் பண்ணுவோமோ, எந்த சத்யநாராயண பெருமாளுக்கு பூஜையை பண்ணுவோமோ, அந்த சத்யநாராயணனுடைய திருநாமத்தை சத்திய ரூபமாக இவனுக்கு தானத்தை அளித்தே தீர்வேன்னு நிக்கக்கூடிய அந்த மகாபலிக்கு இவன் உபதேசம் பண்றான். எல்லாத்தையும் உடையக்கூடியவன் இவன். அதனால இவனுக்கு கொடுத்து நீ அழிஞ்சு போயிடாத. தேவ ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். வந்திருக்கவன் ஒரு மகாபலி சக்கரவர்த்தியை அழிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு மகாவிஷ்ணு. அதனால உன்னையே நீ அழிச்சிக்காத மூடனே. உலகத்துல தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கொடுக்கறதுக்கு நாம கொடுப்பவன் இருந்தா கூட வாங்கிக்கிறதுக்கு உண்டான தகுதியான பாத்திரம் இருக்கான்றதுக்கு பார்க்கணும். அதனால ஒன்னே ஒண்ணு நீ யோஜனை பண்ணிக்கோ. கம்பர் அழகா சொன்னார், கண்ட திறத்திது கைதவமைய கொண்டல் நிறக்குரல் என்பது கொள்ளேல் அண்ட முற்று அகண்டமுமே நாள் உண்டவனாம் இது உணர்ந்து கொள் என்றான். வந்திருக்கிறவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அண்டம் உலகம் 14 லோகம் இருக்க, எல்லாத்தையும் ஒரு காலத்துல திடீர்னு நினைச்சான்னா இவன் ஆளல மேல இதை விட சின்ன உருவத்துல படுத்துட்டு உலகத்தை அப்படியே விழுங்கிடுவான். உலகத்தை விழுங்கக்கூடிய மாயாவி, மகா கெட்டிக்காரன், மாமாயன். அப்படிப்பட்டவன் அவன் அந்த ஆளில மேலேந்து எழுந்து அண்டமுற்று அகண்டமுமே நாள் உண்டவனாம் இது உணர்ந்து கொள்கின்றான். அட பைத்தியமே, நான் சொல்றதை தெரிஞ்சுக்கோடா. அவன் மாயாவியா இருந்துட்டு தேவதைகளுக்கு நல்லதை பண்ணணும்னு வந்திருக்கான். அதனால அவனை முதல்ல இங்க இருந்து துரத்து. வந்திருக்கிறவன் கூத்தோனோ பகவான் பாத்திரம் கிமஸ்மத் பரமோகம். பகவான் வந்திருக்கான், அதனால அவனிடத்துல நீ ஜாகிரதையா நடந்துக்கோன்னு நாராயணியத்துல பட்டத்திரி சொன்னார். வியக்தமேவ ஆபபாஷே போட்டு உடைச்சுட்டாரே குருவாயிரப்பா. அப்படி இப்படி அவர் மறைமுகமாவே இவன் யாருன்னு அப்புறம் சொல்றேன், தனியா உங்ககிட்ட சொல்றேன். நான் இப்ப சொல்றத கேளு. இவனுக்கு தானம் பண்ண வேண்டான்னு ரகசியமா இவர் பேசவே இல்லை. உண்மையை சொல்லி சபையில இருக்கிறவா எல்லாரும் ஆச்சரியப்படும்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் அளிக்கக்கூடியவன் உங்ககிட்ட கையேந்தின் இருக்கான். ஜாகிரதைன்னு மிரட்டின் இருக்கார். மகாபலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நாராயண பட்டத்திரி தொடர்கிறார். மகாபலி தானத்தை கொடுக்க போறானா இல்லன்னா ஆச்சாரியன் சொன்னதை கேட்டு தானத்தை கொடுக்காம இருக்க போறானான்னு சரித்திரம் தொடர்றது. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இந்த காஞ்சிபுர கஷேத்திரத்தில் உலகளந்த பெருமாள் திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கார்வான பெருமாள் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா